Hi friends, welcome to Chennai food. வீட்டில் இருக்கக்கூடிய பாவக்காய் முட்டையை வச்சு கசப்பே இல்லாமல் ரொம்பவே புதுமையான முறையில் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெசிபி செய்கிறதுக்காக நான் பாகற்காய் பறிக்க போகிறேங்க. கடையில் வாங்காமல் வீட்டிலேயே காய்ச்ச பாகற்காய் தான் பறிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நான் இந்த பாகற்காயை நறுக்கிட்டு தூக்கி வீசின கொட்டையிலேருந்து வளர்ந்த கொடி தாங்க. இது வரைக்கும் நான் 1 கிலோவுக்கு மேலே காய் பறிச்சிட்டேன். இது ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பெரிய பாகற்காயாக எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் இருக்குது, இதுவும் ரொம்ப குட்டியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய காய்கள் இருக்குது. இதில் நான் ஒரே ஒரு காய் தான் எடுக்க போகிறேன், கொஞ்சம் பெரிய காயாக எடுக்க போகிறேன். இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வீட்டிலேயே விளைஞ்ச பாகற்காயை வச்சு செய்கிறதுனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இந்த பாகற்காய் கொடி எப்படி வளர்க்குறதுன்னு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். நாம் செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்த இந்த பாகற்காயில் நுனி பகுதியை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. 2 சைடு உள்ள நுனி பகுதியும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நம்ம 2ஆக கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ண உடனே நடுவில் விதைகள்லாம் இருக்கும். இதை நீங்கள் இப்படி கையிலேயே கூட எடுத்துடலாம். இந்த மாதிரி விரலை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் எல்லா விதைகளும் வந்துடும். இந்த விதைகளை தூக்கி போடாமல் மண் இருந்ததுன்னா தொட்டியில் அந்த மாதிரி எங்கன்னா போட்டு வச்சோம்னா அது முளைச்சி நமக்கு காய் கொடுக்கும். இதை நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். மெலிசாக தான் கட் பண்ணணும், ரொம்ப தடிமனாக கட் பண்ணிடாதீங்க. பாகற்காயை நான் மெலிசாக ஸ்லைஸ் போட்டுட்டேங்க. போட்டுட்டு பவுலில் மாற்றிருக்கேன். இதில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய கசப்பெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த சால்ட்டை சேர்க்குறோம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம 10 நிமிஷம் ஊற விடணும். நான் மூடி போட்டு விட்டுறேன். பாகற்காயை ஊற விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், அதில் அப்படியே தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. மறுபடியும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கசரி விட்டுட்டு நம்ம இதை அலசி எடுக்கணும். அலசுறதுக்காக நம்ம நார்மல் வாட்டர் தான் பயன்படுத்த போகிறோம். இதை நம்ம 2 தடவை அலசி எடுத்துக்கலாம், அப்போ தான் அதில் சுத்தமாக உப்பு இருக்காது. நான் இதில் ஒரு முறை அலசிட்டு பக்கத்தில் இந்த பாத்திரத்துலேயும் அலசி போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது கசப்பு சுத்தமாக இருக்காது, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தண்ணிலையும் நான் போட்டுட்டு ஒரு முறை அலசிக்கிறேன். பாகற்காயை நான் 2 முறை அலசிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துருக்கேங்க. மறுபடியும் நான் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேன். இதில் நாம் குட்டியாக பொடியாக நறுக்கின வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டியாக இருக்கிற வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு குட்டி தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து விட்டுறலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட நாம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு முட்டை வேண்டாம்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். காரத்துக்காக நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்க்குறேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துட்றேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விட்டுட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். பேன் நல்லா சூடாகிடுச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி சுழட்டி விட்டுக்கோங்க. பேன் சூடான உடனே அடுப்பு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்ஸை அதில் நம்ம ஊற்றிக்கலாம். நான் மொத்தமாகவே சேர்த்துறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 பேட்சாக கூட செஞ்சுக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கோங்க. இந்த பாகற்காய் வந்து ஒரே இடத்துல இல்லாமல் பரவலாக இருக்கிற மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பரப்பிட்டு நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டுடுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ பொறுமையாக தூக்கி விட்டுட்டு இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. நான் சப்போர்ட்காக இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணேன். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம 2 நிமிஷம் மூடி போட்டுடலாம். மறுபடியும் மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். மறுபடியும் இதை திருப்பி விட்டுக்கலாம். நான் இந்த ஸ்பூனை தான் சப்போர்ட்டு கொடுக்குறேன், இல்லைனா கரண்டி உள்ளே போகாது. இந்த மாதிரி ஸ்பூனை சப்போர்ட்டு கொடுத்துட்டு டக்குன்னு திருப்பிடுங்க.
பாருங்கள், இந்த பக்கம் நல்லாவே வெந்திருக்கு. உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் திருப்பி விட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் மாற்றி விட்டுறேன். இதுக்கு நமக்கு கரண்டிலாம் தேவையில்லைங்க. பேன்லேருந்து நம்ம இப்படியே தள்ளி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட்டர் வச்சு கட் பண்ணுறேன். நீங்கள் நைஃப் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். அழுத்தம் கொடுத்து கட் பண்ணால் தான் கட் ஆகும். அவ்வளவுதாங்க, சூப்பராக கட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு இது பீஸா மாதிரியே இருக்கும். ஆனால் இது பீஸா கிடையாதுங்க. நம்ம பாகற்காயும் முட்டையும் வச்சு ஆம்லேட் தான் பண்ணியிருக்கோம். ரொம்பவே புதுமையாக பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பே சுத்தமாக இருக்காது. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது. பாகற்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கசப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக நம்ம பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பாவக்காய் முட்டையை வச்சு ரொம்ப டேஸ்டியாக கசப்பே இல்லாமல் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.